குடும்பத்துல இருக்கிற எல்லா கஷ்டமும் தீரப்போது கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பெங்களூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காட்டேரி அம்மன் கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். என்னடா பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அட ஆமாங்க, 300 வருஷத்துக்கு பழமையான இந்த மரத்தை நீங்க மனசுல ஒரு வேண்டுதல் வச்சுட்டு 9 வாரங்கள் தொடர்ந்து வந்து இந்த தேங்காவை அந்த மரத்துல கட்டினீங்களாக்கும் நீங்க நினைச்சது நடக்குங்க. 218 அடி உயரம் உள்ள பிரித்திங்கரா தேவியோட பிரம்மாண்டமான சிலை வந்து உருவாக்க நடந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, பில்லி, சூனியம், ஏவல், கண் திருஷ்டி இது மாதிரி உங்க குடும்பத்துக்கு செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு உங்க மனசுல தோணுச்சுன்னா இந்த கோயிலுக்கு வந்தாவே போதுங்க, தன்னால விலகுதுங்க. உங்க வீட்டுல இருக்கிற கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த காட்டேரி அம்மனை நல்லா கும்பிட்டுக்கிட்டு அந்த 1 ரூபா காயினை வந்து செவுத்துல ஒட்டுறாங்க. ஒட்டுனா கடன் பிரச்சனை தீருதுங்க. உங்க கஷ்டம் தீர்றதுக்கு இந்த சாமியை கையெடுத்து கண்ணை மூடி நீங்க கும்பிடுறப்ப உடம்பே புல் அரிக்குதுங்க. இங்க இருந்து வெளியே போறப்ப வேற ஒரு வைப்ரேஷன்ல தான் நீங்க போவீங்க. இந்த காட்டேரி அம்மன் கோயில வணங்க வரவங்களுக்கு 3 நேரமே அன்னதானம் வழங்கப்படுங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா பெங்களூர் வந்துருங்க. அங்க இருந்து ஒஸ்கோட்டாங்க, அங்க இருந்து பாத்தீங்கன்னா கம்பளிபுரம் காட்டேரி அம்மன் கோயிலுக்கு எனி டைம் பஸ் வசதி இருக்குங்க. மேலும் விவரங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன், அட்ரஸும் கொடுத்திருக்கேன். உங்க குடும்ப கஷ்டம் தீர்றதுக்கு உடனே கிளம்புங்க காட்டேரி அம்மன் கோயிலுக்கு. இந்த வீடியோவை எல்லா பேத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அம்மன் அருள் பெருகட்டும். வணக்கம். இந்த தேங்காய் வந்து எதுக்காக கட்டுறாங்க? நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா சாமி கிட்ட வேண்டிட்டு வந்து கட்டுறோம். உடம்பு சரியில்லை. இது எத்தனை வாரமா கட்டணும்? இது எனக்கு 9 வாரம் சொல்லிருக்காங்க. நீங்க எத்தனை வாரம் கட்டிருக்கீங்க? நான் இப்ப 2வது வாரம் வந்திருக்கேன். நீங்க எங்க பக்கத்துல இருந்தா வரீங்களா? அப்படிங்களா? 9 வாரம் கட்டினா நினைச்சது அப்படியே நடக்குதுங்களா? நடக்கும். அம்மாவை நினைச்சும் பண்ணணும். சரி.